ஓம் நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் மன்னிக்கணும், ஏன்னா நம்ம வீடியோ போட்டு நெருக்கி இன்னையோட 489 நாட்கள் ஆக போகுது. நிறைய பேருக்கு கவலை இருக்கலாம், பல பேருக்கு என் மேலே கோபம் இருக்கலாம். என்னடா இவர் ரெகுலராக வீடியோ போட்டிருந்தாரு, எனக்கு என்னடா இதுக்கெல்லாம் போடவே மாட்டாரே அப்படின்ட்டு. ஸோ ஏன்னா எனக்கும் பல காரணங்கள் இருக்குது. ஏன்னா நானும் மந்திரம் மாந்திரிகம் கற்றுக்கிட்டால் தான் உங்களுக்கு புதுசு புதுசாக நான் சொல்லித்தர முடியும். அதுபோல் இப்போது ரசமணி இப்போது குளிகை ஆராய்ச்சியில் முழுமையாக இறங்கிட்டேன். ஸோ அதனால என் வீடியோ போட முடியாது. அதுபோல் நான் நிறைய பேர் ரசமணி செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். ஸோ அவங்களுக்கும் நான் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லப்போனால் இன்னும் ஒரு பல பேருக்கு கொடுக்காமே இருக்கேன். ஏன்னா அந்தளவுக்கு நான் ஆராய்ச்சியில் முழுமையாக இறங்கிட்டேன். இனிமேல் தான் அவங்களுக்கும் அனுப்ப வேண்டியது சில ரசமணி எல்லாமே. இப்போ என்னென்னா ரச குளிகை அப்படின்னு இப்போ புதுசாக ஆராய்ச்சி இறங்கியிருக்கேன். எப்படின்னா முன்னாடி ரசமணின்னு மட்டும் பண்ணிகிட்டு இருந்தோம், யாருக்கும் குளிகை செஞ்சு தரமாட்டேன்னு சொன்னேன். இப்போ ரச குளிகையாக பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா குளிகை மூலியமாக யாருக்கும் செஞ்சு கொடுக்க வேணாம். அது கிடச்சிது அப்படின்ட்டுனா அவங்க என்னென்ன பண்ண முடியும். நம்ம ரச குளிகையாக பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா ரசமணிக்கும் ரச குளிகைக்கும் பல வித்தியாசங்கள் இருக்குது. ரசமணியோட ஒரு 50 100 மடங்கு சக்தி ரச குளிகை. ரசக்குளிகையோட 1000 மடங்கு சக்தி குளிகை. 1000 மடங்கு கூட இல்லை, 1,00,000 மடங்குன்னு கூட சொல்லலாம் குளிகையை பற்றி. ஏன்னா அதை வச்சு நம்ம கூடு விட்டு கூடு பாயலாம், மாயமாக மறையலாம், என்ன வேணும் பண்ணலாம், பறக்கலாம், ஆயத்தில் பறக்கலாம், என்ன பண்ணலாம். ஆனால் ரசக்குளிகையை வச்சு உங்களை இப்படிலாம் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் ரசமணியை விட ரசக்குளிகை 100 மடங்கு கன்ஃபார்மாக சொல்கிறேன், 100 மடங்கு சக்தி வாய்ந்தது. அந்தமாரி இப்போது ட்ரை பண்ணி ஓரளவுக்கு ரெடி பண்ணியாச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 31 ரசக்குளிகை இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் பயன்படும் வகையில் நம்ம இதை இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள், நான் இப்போது என்னென்ன குளிகை அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா இதுக்கு மேலே நம்ம மந்திரம் மாந்திரிகம் பதிவுலாம் நம்ம போடலாம். ஏன்னா இவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டது நெருக்கி 1.5 வருஷமாக ரெடி பண்ணி இதுக்காண்டி உழைச்சி மூலிகைகள்லாம் தேடி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 31 ரச குளிகை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். யாருக்கு அது தேவையோ சொல்லுங்கள், நம்ம ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துடலாம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிரபஞ்ச குளிகை மணி. எப்படின்னா அந்த குளிகை மணி பார்த்திங்கன்னா பிரபஞ்ச சக்தியோட உங்கள் உடலை இணைச்சி நீங்கள் ஆசைப்படும் அனைத்தையும் இந்த பிரபஞ்சமே உங்களுக்காக மாற்றி கொடுக்கும் வகையில் பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்ச குளிகை மணி உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஆனால் இப்போயும் ஒன்று சொல்லிடுறேன், இந்த குளிகையும் சரி ரசமணியும் சரி ஒரு விஷயத்தில் ஒன்றா இருக்கும். எப்போவுமே உங்கள் உயிரை பாதுகாக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் மற்றும் நேர்மறை எதிர்ப்பு சக்தியை உங்களை நேர்மறை சக்தி அதிகமாக்கும், எதிர்ப்பு சக்தியை குறைக்கும். சரிங்களா? அந்தளவுக்கு எப்பவும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் ரச குளிகைங்கிறது அதாவது 100 முறை சொன்னால் பார்த்திங்கன்னா அந்தமாரி இருக்கும். பிரபஞ்ச குளிகை மணின்னு பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்தோடு நீங்கள் கனெக்டாக வர மாரி இந்த பிரபஞ்சமே உங்களுக்காக மாற்றி அமைக்கும் வகையில் இந்த பிரபஞ்ச குளிகை மணி இருக்கும். சரிங்களா? அடுத்து மிருத்யுஞ்சய குளிகை மணி. உங்கள் உடம்புல எந்த நோய் நொடி இருந்தாலும் சரி, இந்த மிருத்யுஞ்சய குளிகை மணி உங்களுக்கு அதை க்யூர் பண்ணி கொடுக்கும். இதை நீங்கள் நம்பி போடணும். சரிங்களா? ஏதோ சொல்கிறான்னு சொல்லிட்டு போடக்கூடாது. நீங்களாம் மனதார நம்பி போட்டால் தான் மனதும் ஆன்மாவும் ரசமணியும் ரசக்குளிகையும் சேர்ந்தது தான் அதோட ரிசல்ட். சரிங்களா? அப்படி நம்பி போட்டால் முழுவதும் வெற்றி. அடுத்து பார்த்தா சிவ குளிகை மணி. சிவ பக்தர்கள் அனைவரும் போடக்கூடிய ரசமணின்னு முடிப்பட்டோம். அதோட எக்ஸ்டீரியராக இப்போ போயிட்டு சிவ குளிகை மணி செஞ்சுருக்கோம். நம்ம எப்படி சிவ மார்க்கத்தில் போகிறோமோ, சிவ மார்க்கம் சிவனேன்னு போகிறாங்களா பார்த்தீங்களா, சிவன் தான் முக்கியம்னு போகிறவங்களுக்கு இந்த குளிகை மணி ரொம்ப 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 அற்புதமான ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு சில விஷயம் சொல்ல முடியாது. அவங்க போட்டு அவங்கவுங்க தெரிஞ்சுப்பாங்க, இது போட்ட அப்புறம் என்னென்ன பலன் கிடைக்கிது அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வராகி குளிகை மணி. யாரெல்லாம் வராகி தேவியை வழிபடுறது அவங்களும் போட்டுக்கலாம். மற்றபடி வராகியை வச்சு குறி சொல்கிறவங்க, மாந்திரிகம் பண்ணுறவங்க அவங்க பட்டால் அவங்களுக்கு ஏற்ற பலன் அவங்களுக்கு கிடைக்கும், வழிபடுறவங்களுக்கு ஏற்ற பலன் அவங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அடுத்து சர்வ குளிகை மணி. சர்வ குளிகை மணின்னு வந்தாச்சுனாலே சர்வமும் வசியம். சரிங்களா? இதில் வேறு பேச்சே கிடையாது. இந்த மணி போட்டால் சர்வம் வசியமாகும், அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா பண வசிய குளிகை மணி. நம்ம சர்வ வசிய குளிகை மணி கொஞ்சம் பணம் அதிகமாக இருக்கும். அது சில பேருக்கு சில விஷயம் முக்கியமாக இருக்கும். அதனால் நம்ம அதிலே பிரித்து தனியாக வச்சுருக்கோம். இது பண வசிய குளிகை மணி. உங்களுக்கே இதோட அர்த்தம் புரியும். அடுத்து குலதெய்வ வசிய குளிகை மணி. நம்மளோட குலதெய்வத்தை வசியம் பண்ணக்கூடிய குளிகை மணி. அடுத்து ஆண் வசிய குளிகை மணி, பெண் வசிய குளிகை மணி. அடுத்தது பார்த்திங்கன்னா தொழில் வசிய குளிகை மணி. அடுத்து மகா பகவதி குளிகை மணி.
நம்ம பகவதி தேவி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள வசியம் பண்ணக்கூடிய, அவங்களுக்கு வந்து யார் யாரெல்லாம் அவங்கள வந்து பூஜிக்கிறாங்களோ அவங்க அணிஞ்சிக்கக்கூடிய ஒரு குளிகை மணியாக அது இருக்கும். அடுத்து பிரத்திங்கர தேவி குளிகை மணி, அந்த தேவியை நம்ம வழிபடுறவங்க வந்து அணிஞ்சிக்க வேண்டிய குளிகை மணி. அடுத்தது விஸ்வரூப ஆஞ்சநேயர் குளிகை மணி. சாதா ஆஞ்சநேயர் கிடையாதுங்க, விஸ்வரூப ஆஞ்சநேயர் குளிகை மணி. யார் யாரெல்லாம் அந்த ஆஞ்சநேயர் மார்க்கத்தை வச்சு தான் முக்கால்வாசி பேர் வந்து இந்த குறி சொல்லுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கால்வாசி பேர் வந்து ஆஞ்சநேயர் தான் முக்கியம் வழிபடுறவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்களும் அந்த குளிகை மணி போட்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை வந்து நீங்களே என்கிட்ட சொல்லலாம். சரிங்களா, நீங்களே என்கிட்ட சொல்லினா தான் எனக்கு அற்புதம், அந்த மகிழ்ச்சி எனக்கு கிடைக்கும். நீங்கள் அணிஞ்சப்பறம் தெரியும் இதோட பலன்லாம் உங்களுக்கு. சரிங்களா, அதுக்கும் பார்த்திங்கன்னா மகா கணபதி குளிகை மணி, கணபதி தெய்வத்தை வச்சு பண்ணக்கூடிய குளிகை மணி. அதுவும் மகா கணபதியை வந்து நம்ம வழிபடுறவங்க பண்ணக்கூடிய குளிகை மணி. அப்புறம் ருத்ர குளிகை மணி, ருத்ர தெய்வம், சிவ குளிகை மணி வேறு, ருத்ர குளிகை மணி வேறு. இதை மட்டும் தெரிஞ்சுங்க. சிவ குளிகை மணி அமைதியானது, ருத்ர குளிகை மணி கோபமானது. இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சில பேருக்கு வந்து அமைதியான மார்க்கத்தில் போவாங்க, சில பேர் வந்து கோபமான மார்க்கம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் தனியாக பைரவ குளிகை மணின்னு பண்ணியிருப்பேன், அது வேறு இது வேறு. புரிஞ்சுக்கோ, 3 டைப்பாக இருக்கும். சிவன் வழிபாட்டில் மட்டும் சிவ குளிகை மணி, ருத்ர குளிகை மணி, பைரவ குளிகை மணின்னு தனியாக 3 டைப்பாக பண்ணியிருப்பேன். 3க்கும் வித்தியாசம் இருக்கும். சரிங்களா, சில புரிஞ்சவங்களுக்கு வந்து புரியும். இதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா அதை தெரிஞ்சுக்காம பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆபத்தாக போயிடும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம முருகரோட குளிகை மணி, முருக வழிபாடு, முருக வசியம், அந்த லைனில் உள்ளவங்க வந்து இந்த குளிகை மணியை போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். நான் சொல்லப்போனால் பலன் கிடைக்கும் சொல்லிகிட்டு இருக்கேன். இதோட பலன் அணிஞ்சதான் உங்களுக்கு தெரியும். பலன்னா சும்மா வீடு நல்லாயிருக்கும் பணம் வரும் அப்படின்னு கிடையாது. அதை தாண்டியும் சில விஷயங்கள் வர ஆரம்பிக்கும். எந்த தெய்வத்துக்கு குளிகை மணி சொல்கிறனோ அந்த தெய்வங்கள் உங்களுக்கு வசியமாகி உங்கள் கூடயே இருக்கிற மாரி சில விஷயங்கள் உங்களுக்கு தோன்ற ஆரம்பிக்கும். அந்த தெய்வத்தோட அனுகிரகம் இருந்ததுன்னா காட்சி கூட கிடைக்க கூட வாய்ப்பு இருக்குது. நான் பொய்யா சொல்ல, உங்களுக்கு தான் தெரியும். அடுத்தது மகா காளி குளிகை மணி, பேர்லேயே இருக்குது, உங்களுக்கு தெரியும். மகா காளிக்குள்ள குளிகை மணி. அடுத்து விஷ்ணு மாயா குளிகை மணி, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான குளிகை மணி. இது வரைக்குமே யாருமே அதை பண்ணி கொடுத்தது கிடையாது. முறையாக நான் இப்போ ரெடி பண்ணியிருக்கேன் விஷ்ணு மாயா குளிகை மணி. விஷ்ணு மாயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கேரளாவில் தான் வழிபடுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் அவ்வளோவா கும்பிட மாட்டாங்க. சொல்லப்போனால் குட்டிச்சத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது நம்ம ஊரில் பயப்படுவாங்க. அதுவும் ஒரு தெய்வம் தான். அதோடய ஸ்டோரி நீங்கள் யூடியூப்பில் பாட்டு பாருங்க தெரியும். சரிங்களா, அதுக்கும் குளிகை மணி செஞ்சுருக்கேன். விருப்பம் உள்ளவங்க நீங்கள் வந்து எனக்கு மெயில் அனுப்புங்க. அதுக்கப்புறம் அஷ்ட பைரவ குளிகை மணி, நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, சிவ குளிகை மணி வர, ருத்ர குளிகை மணி வர, பைரவ குளிகை மணி வரணும்ட்டு. இது வந்து அஷ்ட பைரவ குளிகை மணி. அஷ்ட பைரவரையும் வசியமாக்கி உங்கள் கட்டுக்குள் வைக்கக்கூடிய ஒரு குளிகை மணி. அஷ்ட பைரவரையும், சரிங்களா, அப்போ சக்தி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற ஒரு குளிகை மணி. அதுக்கப்புறம் நம்ம சாய்பாபா குளிகை மணி. ஏன்னா இப்போ வந்து சாய்பாபா நிறைய கும்பிட ஆரம்பித்தாங்கள கும்பிட்டு இப்போ நல்லாவே இருக்காங்க. ஸோ அவங்க அணியக்கூடிய ஒரு குளிகை மணி எதையும் உருவாக்கியிருக்கேன். ஏன்னா இது வரைக்கும் வந்து இப்படி தனி தெய்வத்துக்கு யாருமே வந்து ஒரு ரசமணியோ அப்படி செஞ்சு கொடுத்து கிடையாது. நான் வந்து குளிகை மணியாகவே செஞ்சு தரேன், அதாவது ரச குளிகை மணியே செஞ்சு தரேன். அது எப்படி இருக்குன்னு நீங்கள் அனுபவிச்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். சரிங்களா, அது போட்ட அப்புறம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த அனுபவம், அமானுஷ்யம், அந்த தெய்வத்துடைய உங்களுக்கு ஈர்ப்பு, அதனுடைய கருணை உங்களுக்கு எப்படிலாம் கிடைக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் தோஷ ரச குளிகை மணி. என்னென்ன தோஷம், செவ்வாதோஷம், ராகு தோஷம், கேது தோஷம், எந்த தோஷமாக இருந்தாலும் சரி, இந்த ரச குளிகை மணியை போட்டால் அந்த தோஷம் உங்களுக்கு கிளியர் ஆகிடும், அது உறுதி. சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிர்ஷ்ட குளிகை மணி. இந்த அதிர்ஷ்ட குளிகை மணி பார்த்திங்கன்னா என்கிட்ட நிறையா பேர் வந்து இதுக்கு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இந்த லாட்ரி, சூதாட்டம், ரேஸு, அப்படி இப்படின்னு நிறைய பேருக்கு அதுக்கெலாம் மந்திரம் சொல்லுங்கள், ஏதாவது சொல்லுங்கள், அதில் ஜெயிக்கணும், பணம் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கெலாம் இந்த அதிர்ஷ்ட ரச குளிகை மணி போட்டாங்க அப்படின்னா அதற்கேற்ற பலன் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3ஆம் கண் குளிகை மணி. யாருக்கெல்லாம் இந்த 3ஆம் கண்ணை வந்து திறக்கணும், அதுக்கப்புறம் உள்ள அனுபவங்களை அனுபவிக்கணும், 3ஆம் கண் திறந்தால் அதுக்கப்புறம் என்னென்ன இருக்குன்னு அவங்களும் தெரியும், அதுக்கேற்ற அனுபவங்களை அனுபவிக்க நினைக்கிறாங்களோ அவங்க இந்த குளிகை மணியை போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா அற்புதமாக இருக்கும். அதுக்கப்புறம் குழந்தை பேர் குளிகை மணி. இது வந்து நான் சொல்கிற மணி எல்லாமே ஆணும் போடலாம், பெண்ணும் போடலாம். முக்கியமாக தெய்வத்தை பார்த்து போடணும். சரிங்களா, இந்த குழந்தை பேர் குளிகை மணிங்கிறது வந்து நம்ம மந்திரம் மாந்திரிகம் முக்கியம் கிடையாது. யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லையோ, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க போட்டாங்க அப்படின்னா அவங்க உடலில் ஏற்படக்கூடிய
அந்த குறைகளை நீக்கக்கூடிய சக்தி இதுக்கு உண்டு. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. எப்படின்னா 2 பேரும் போட்டாங்க அப்படின்னா அற்புதமான பலன் கிடைக்கும். கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் ஏற்படும். இது உறுதி. அவங்களுக்கு ஏற்ற குளிகை மணி இது. அடுத்து பார்த்திங்கன்னா விவசாய குளிகை மணி. யாரெல்லாம் விவசாயம் பண்ணுறீங்க, நம்ம தோப்பு வச்சுருக்கீங்க, அப்படி எல்லாமே விவசாயம் மொத்தமாக யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ அதில் வந்து நல்ல நல்ல விளைச்சல் கிடைக்கணும், நல்ல காய்கனி கிடைக்கணும், நல்ல அதில் முன்னேற்றம் ஏற்படணும்னு நினைக்கிறவங்க இதை போட்டிங்க அப்படின்னா அதில் நல்ல ஒரு லாபத்தை பார்க்கலாம். அவங்களுக்குள்ள மணி இந்த விவசாய குளிகை மணி. அதுபோல் நவகிரக குளிகை மணி. இது நவகிரகங்களை வசியமாக்கக்கூடிய ஒரு குளிகை மணி. நான் முன்னாடி வந்து நவகிரக வசியமணின்னு ஒன்று சொல்லியிருக்கேன். இது வந்து நவகிரக குளிகை மணி, சரிங்களா? அதை விட 100% சக்தி வாய்ந்த மணி. இது போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்து போக குளிகை மணி. இது வந்து போக குளிகை உங்களுக்கு தெரியும். செக்ஸுவல் ரீதியாக வந்து யாருக்கெல்லாம் குறைபாடு இருக்கோ அவங்க போட்டிங்க அப்படின்னா விந்தணு வந்து வெளில விழாது, இன்பமாக இருக்கலாம். அதாவது ஆண் பெண் புருஷம் இல்லாட்டி உள்ளுக்குள்ளே வந்து போடக்கூடிய மணி, சரிங்களா? இதை பற்றி பேச விரும்பலை. அடுத்து சித்த குளிகை மணி. சித்த மார்க்கத்தில் யார் போகணுன்னு நினைக்கிறீங்களோ இந்த குளிகை மணியை போட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கான மார்க்கம் முழுமையாக உங்களுக்காக கிடைக்கும். நீங்கள் போட்டப்புறம் பாருங்கள், சித்த மார்க்கத்தில் நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. நான் இந்த சித்தரை பிடிக்கும், அந்த சித்தரை பிடிக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா கோர சித்தரை பிடிக்கும், சில பேருக்கு அந்த அகத்தியரை பிடிக்கும். அதுபோல் யாருக்கு சித்த மார்க்கத்தில் போகணும்னு விரும்புகிறீங்களோ இந்த மணியை போட்டு பாருங்கள், நல்ல அற்புதமாக இருக்கும். அடுத்து நோக்கு வர்ம குளிகை மணி. நான் நிறைய பேர் நோக்கு வர்மம் வீடியோ போட்டிருக்கேன். அது ஏன் பாதி நிப்பாட்டிட்டேன் அப்படின்னா, நான் நிறைய பேர் வீடியோ போட்டேன், முன்னாடியே வீடியோ போட்டேன், அது அப்படியே பாதி நிப்பாட்டிட்டேன். ஏன்னா இது மூலியமாக சொல்லிவிட்டு நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, ஏன்னா நிறைய பேர் கற்றுக்கிட்டு வந்து சில விஷயம் தப்பாக யூஸ் பண்ண என்ன அப்படின்னு நினச்சேன். இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து நம்ம ஒரு கலையை வந்து அப்படியே இப்படி மறைச்சி தான் அப்படியே அலைஞ்சு போயிடுது. ஸோ அதனால வந்து இந்த நோக்குவரும் குளிகை மணி எது கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, அந்த மணியை நீங்கள் அணிஞ்சிங்க அப்படின்னா தானாகவே உங்களுக்கு வந்து அந்த கண்ணில் உள்ள சக்தி, கானசக்தி உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகி நோக்குவரும் தானாகவே உங்களுக்கு உண்டாகும். அதுபோல் இந்த மணியை நோக்குவரும் மணியை மட்டும் வாங்குறவங்க மட்டும் என்னை காண்டாக்ட் பண்ணணும் மெயிலில். ஏன்னா அவங்களுக்கு வந்து சில மூலிகைகள் நான் சொல்லுவேன், அதை எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் நோக்குவரமும் அவங்களுக்கு வந்து திறக்கப்படும். இல்லைனா சும்மா அணிஞ்சால் மட்டும் பத்தாது. இந்த மணிக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன், நீங்கள் அதை வாங்கி என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் சில விஷயம் உங்களுக்கு சொல்லுவேன், அப்போ தான் வந்து உங்களுக்கு நோக்குவரமும் நீங்கள் பண்ண முடியும். சும்மா மணி மட்டும் போட்டால் சரிப்படாது. அடுத்த பசங்க அஷ்டகர்ம குளிகை மணி. உங்களுக்கு தெரியும் அஷ்டகர்மம். யாரெல்லாம் அஷ்டகர்மத்தில் வந்து சிறப்பாக விளங்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க இந்த குளிகை மணியை அணிவிஞ்சால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்தம்பன குளிகை மணி. ஸ்தம்பனம் உங்களுக்கு தெரியும், எதிரிகளை அப்படியே எதிரின்னு மட்டும் இல்லை எதையாவது நிறுத்தணும் அப்படின்ட்டுனா இந்த ஸ்தம்பன குளிகை மணி. உங்களுக்கு பிடிக்காத எதையுமே ஸ்தம்பனம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஸ்தம்பன குளிகை மணியை போட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். முக்கியமாக இன்னொன்று சொல்ல போகிறேன், இந்த மணி கண்டுபிடிக்காத ரொம்ப கஷ்டப்பட்டேன். கிரியாயோக குளிகை மணி. நம்ம உங்களுக்கு தெரியுமா, மகா அவதார் பாபாஜி அவர் கண்டுபிடிச்ச ஒரு கலை கிரியா யோகம். ரொம்ப அற்புதமான கலை. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கடினமான கலை. எல்லாருமே கற்றுக்க முடியாதுங்க. அது நீங்கள் என்ன வேணும் பண்ணலாம். இந்த கிரியாயோகம் மட்டும் ரொம்ப கஷ்டமானது. ஸோ அதை வந்து எல்லோரும் கற்றுக்கணும். ஏன்னா நீங்கள் இந்த மணியை மட்டும் போட்டால் கற்றுக்க முடியாது. அதற்கான பயிற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 1 மடங்கு பண்ணுறீங்கன்னா இது வந்து உங்களுக்கு 1,00,000 மடங்காக உங்களுக்கு பலன் கொடுக்கும். ஸோ அதனால தான் அந்த கிரியாயோக குளிகை மணியை நான் இப்போ ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு அந்த லைனில் போகிறவங்க இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக பார்த்திங்கன்னா யக்ஷினி குளிகை மணி. அந்த யக்ஷினி சம்மந்தோட வசியம் அந்த லைனில் இருக்கவங்களுக்கு வந்து இந்த யக்ஷினி குளிகை மணி ரொம்ப அவசியமாக இருக்கும். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 31 குளிகை ரச குளிகை மணி இப்போதைக்கு ரெடியாக இருக்குது. தேவைப்படுறவங்க பார்த்திங்கன்னா என்னோடய இமெயில் ஐடி வந்து இந்த வீடியோட எண்டில் நான் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க மெயில் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இது வந்து ரொம்ப 1000 2000 அப்படிலாம் கிடையாதுங்க. ஒவ்வொரு மணிலையுமே ஒரு 5 6 அப்படி தான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ அதனால் உங்கள் விருப்பம், நீங்கள் வாங்கணுன்னா வாங்கலாம், இல்லை ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இனிமேல் மந்திரம், மாந்திரிகம், மருத்துவம், ஆன்மீகம் எல்லா சம்மந்தப்பட்ட பதிவுகளும் இனிமேல் வர ஆரம்பிக்கும். பழையபடி நம்ம ஆன்மீகம் அந்த பயணத்தில் தொடரலாம். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய.